எல்லாரும் இப்போ சொல்றாங்க தளபதி தளபதின்னு சொல்லிட்டு. ஸோ தளபதி வந்தா நல்லா இருக்கும். பட் தளபதியும் அரசியல படிச்சு வந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும்ன்றது என்னோட கருத்து. ஸோ அதனால நான் சீமான் அண்ணன் இருக்காரு. ஸோ அவரும் பார்த்தா மாற்றங்களுக்கு வரணும் தான் நினைச்சு வந்தாரு. ஏன் அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நினைக்கிறீங்க? சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? அவருக்கும் சப்போர்ட்லாம் நிறைய இருந்துச்சு. சப்போர்ட் இல்லாமலாம் இல்லை. இப்போ அதிமுக திமுக எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி சீமான் அண்ணனும் விஜய் இருந்தாங்கன்னா தமிழ்நாடு டெவலப்மெண்ட் வந்து யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் இவங்க 2 பேர்ல எதிர்கட்சியா 2 பேர் இருக்கணும்ன்ற. ஆமா, இவங்க 2 பேர் இருந்தாங்க. மோதணும் நினைக்கிறீங்க? மோதணும்ன்றது வந்துட்டு அவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட டெவலப்மெண்ட்டுக்கு தான் மோத போறாங்க. அதனால யார் எந்த இடத்துல இருந்தாலுமே ஓகே. பட் விஜய் சார் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்க தமிழ்நாடோட மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த இதுல எல்லாரும் டிராவல் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். விஜய் அண்ணா அந்த வீடியோ பார்த்தாருன்னா அவங்க எதனா சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்லுவீங்க? ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். இல்ல மக்கள் ஏதாவது உதவி செய்யணும் இது மாதிரிலாம் செய்யணும்னு சொன்னீங்கன்னா அவர்கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல அந்த அளவுக்கு எனக்கு தெரியுமான்னு தெரியல. இல்ல உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. தெரிஞ்சதுன்னா அரசியல்லையும் பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு கோர்ஸ் போயிட்டு போறாங்க, படிக்கிறதுன்னு போறாங்க, லா படிக்கிறதுன்னு போறாங்க. பட் அரசியல் சப்ஜெக்டை வந்துட்டு ஸ்கூல் லெவல்ல இருந்தே ஒரு சப்ஜெக்டா கொண்டு வந்தோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் சும்மா ஜாலியாக அப்படியே சில் பண்ணிட்டு ஜாலியாக போலான்னு இருக்காங்க. பட் ஆனால் அரசியல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட எதிர்காலம், இந்த இதோட எல்லா யூத்தோட எதிர்காலமும் பார்த்தீங்கன்னா அரசியல் இது பண்ணி தான் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ அதுவும் ஸ்கூல்ல இருந்தே படிச்சு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அரசியல் ஒரு சப்ஜெக்டா கொண்டு வரது. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு கூத்தாடினா அரசியல்ல வருவதா கேக்குறாங்க. இல்ல அதுக்கு நான் எதுவும் சொல்ல விரும்பல. இல்ல உண்மையிலே நிறைய பேர் கூத்தாடின்னு சொல்றாங்க இல்லையா? அது எப்படி இப்ப வந்து எம்ஜிஆரும் கூத்தாடி தான் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அம்மா வரும் அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்தாங்க. உதயநிதி முதலமைச்சர் நிற்கிறார் இல்லையா? துணை முதலமைச்சர் அவரும் அப்படிதான் இருக்காங்க. ஆனா விஜய் மட்டும் ஒரு காரணம் வச்சு கூத்தாடின்னு மென்ஷன் பண்றாங்க. இப்போ கூத்தாடின்றது வந்து விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முகமாயிடுறாங்க ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது கூத்தாடிங்க இதுக்கு முன்னாடி இருந்துட்டாங்க. இருந்து என்ன சாதிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நல்லா தான் பண்ணிருக்காங்க. யாரும் குறை சொல்ற மாதிரி எதுவும் பண்ணல. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நல்லா தான் பண்ணிருக்காங்க. அதனால வர்றது ஒன்றும் தப்பா தெரியல. சினிமாவில் வரவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் தெரியும் சொல்ல வரீங்க? இல்ல எப்படி சொல்றேன் நான் அதாவது எல்லாரோட தாட்ஸுமே சினிமால இருந்து வந்தா அரசியலுக்கு வந்துடணுமா அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. ஃபர்ஸ்ட் விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா ஆயிடுறாங்க. ரெண்டாவது விஷயம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நல்லா தான் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அது ஒரு விஷயம். ஸோ இவர் அதுல இருந்து வர்றது வந்து பாத்தீங்கன்னா தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் அவரு இது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு அவர் உள்ள வந்து கான்ஃபிடண்டா எல்லாத்தையும் எடுத்துட்டு போற மாதிரி இருக்குன்னா 2026 அவர் வந்தாருன்னா அடுத்த எல்லா எலெக்ஷனையும் அவர் தான் வருவார். விஜய்க்கு தான் ஓட்டு. ஆமா கண்டிப்பா. குடும்ப ஓட்டே அவரு தானா? கண்டிப்பா. ஓகே நன்றி.